அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் பார்த்து புத்திர பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் என்பதையும், குரு கெட்டாலே ஆண் வாரிசு கிடைக்காது என்று ஒரு பரவலான பொய்யான கூற்று. அதாவது குரு கெட்டால் ஆண் வாரிசு கிடைக்காது அப்படிங்கிறது இல்லை. இது 5ஆம் பாவகாதிபதி மற்றும் பாவகத்தின் நிலையை பொறுத்தது. குரு வளர்த்திருந்தால் ஆண் வாரிசு கண்டிப்பாக அவருடைய தசை புத்தியில் ஆண் வாரிசு மட்டும்தான் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு ஆட்சி உச்சம் மற்றும் தசை எடுத்தும் போது அவருக்கு இருக்கும் குழந்தைகள் எல்லாமே ஆண் குழந்தைகளாக தான் பிறக்கும். குரு வளர்த்துட்டாலே அந்த ஜாதகர்கள் கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டு. அதே சமயம் குரு கெட்டாலும் 5ஆம் பாவகமும் பாவகாதிபதியும் நன்றாக இருக்கும் பட்சத்தில், குறிப்பாக 5ஆம் பாவகத்தில் ஆண் கிரகங்கள் வந்து சுபத்தன்மை அடைந்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஆண் வாரிசு அவர்களுக்கு உண்டு. குரு கெட்டாலே ஆண் வாரிசு கிடையாது என்பதெல்லாம் இல்லை. இங்கே ஜோதிடத்தில் விதிவிலக்கு இல்லாத விதிகள் என்பதே கிடையாது. 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 பாவங்கள், இவை மட்டும்தான் ஃபிக்ஷன். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது தான். இந்த அமைப்பில் ஜாதகத்தை பார்த்தோம்னா புத்திர பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும், திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பார்த்துட்டு மறுபடியும் புத்திர பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது ஆண் வாரிசு கிடைக்குமா கிடைக்காத குரு கெட்டால் என்பதை ஒரு உதாரண வீடியோவாக இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 10/12/1989 10 PM அளவில் பிறந்திருக்கார். மேசராசி, கிருத்திகை நட்சத்திரம், கடக லக்னம். லக்னத்தில் கேது, 5ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 6ஆம் வீட்டில் புதன் சனி, 7ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு, 10ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் குரு. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது லக்னாதிபதி ஸ்தான பலம் திக்பலம் ரெண்டும் இழந்தாலும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார். மேலும் லக்னத்தை பார்த்தீங்கன்னா கேது அமர்ந்து ராகு அமராமல், அதாவது பாம்பின் தலைப்பகுதியான சிவப்பு கதிர்களை குறிக்கக்கூடிய செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது அமர்ந்து அது சுக்கிரன் பார்வையில் இருக்கும். லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார்கள். அதாவது இந்த ஜாதகருக்கு யோக திசைகள் சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் இளமையிலேயே சென்றது. அதாவது ஜாதகர் பிறந்ததிலிருந்து ஓரளவு நல்ல அமைப்பில் வாழ்ந்திருப்பார் என்பதை காட்டுகிறது. சரி, திருமணம் எப்பொழுது நடந்திருக்கும்? திருமணம் நடக்கின்ற அந்த 3, 7, 9, 11, 12 இந்த பாவங்கள் தசாபுத்திகள் அல்லது சுக்கிரன் வீடுகள் இருக்கும் தசாபுத்திகள் சுக்கிரன் தொடர்பு இல்லாமல் ஒரு திருமணம் நடக்காது என்பது நாம் அறிந்தது. இங்கே சுக்கிரனுடன் இணைந்து சுக்கிரனை கிரகணப்படுத்தாமல் கிட்டத்தட்ட ஒரு 18-19 டிகிரி வெளியே இருக்கும் ராகு திசை சுய புத்தியிலேயே இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்தது. ராகு திசை சுய புத்தியிலேயே புத்திர பாக்கியம் கிடைத்தது. புத்திர பாக்கியம் எப்படி கிடைத்தது? ராகு யார் சாரத்தில் இருக்கிறார்? ராகு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரத்தில் இருக்கிறார். அந்த செவ்வாய் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். மேலும் புத்திரகாரகன் குரு 12இல் மறைந்திருக்கிறார். 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனைக்காக 6, 12ஆம் இடங்கள் பரிவர்த்தனை, ஒரு அவயவ பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனை கிடையாது. அதே சமயத்தில் லக்னாதிபதி எழுந்திருக்கிறார். பெரிய சிரமங்கள் ஜாதகர் ஆளாக மாட்டார் என்பது தெரிகிறது. நல்ல மன வாழ்க்கை. 7ஆம் வீட்டில் தனி சுக்கிரன் அமர்ந்து ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதும், லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்து அவர் ராகுவால் கிரகணம் அடையாமல் இருப்பதும் இந்த ஜாதகருக்கு நல்ல மன வாழ்க்கை. அதில் எல்லாம் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ராகு திசை சுய புத்தியில் திருமணம் நடந்து சுய புத்தியிலேயே புத்திர பாக்கியமும் கிடைத்தது. முதல் குழந்தை பெண் குழந்தை. ஏனென்றால் புதன் கெட்டதாலும் 5ஆம் பாவகத்தில் சூரியன் செவ்வாய் 2 பாவ கிரகங்கள் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு முதல் குழந்தையே பெண் குழந்தையாக பிறந்தது. இந்த ஜாதகர் என்னிடத்தில் கேட்கும்போது, அதாவது உங்களுக்கு 2வது குழந்தை எப்பொழுது கிடைக்கும் என்றால், 2வது குழந்தை உங்களுக்கு தாமதமாக பிறக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை 2016 பிறந்தது. உங்களுக்கு 2வது குழந்தை 2024 தான் கிடைக்கும் என்று கூறினேன். எப்படி கூறினேன் என்றால், ராகு திசை சுக்கிர புத்தியில் உங்களுக்கு 2வது குழந்தை ஆண் வாரிசாக அமையும். எப்படி ஆண் வாரிசு? குரு கெட்டுவிட்டாலும் ஆண் வாரிசு இல்லை என்கிறார்களே, அப்படியெல்லாம் கிடையாது. குரு கெட்டால் ஆண் குழந்தை பிறப்பை தாமதப்படுத்துவார். அதாவது முதலில் பெண் குழந்தையை கொடுத்து பிறகு ஆண் குழந்தையை கொடுப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கே என்னதான் நாம் அதாவது சாரம் இல்லை என்றாலும் சாரத்தின் நிலையும் ஓரளவுக்கு ஜாதகத்தில் எடுபடுவது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். கேட்டிங்கன்னா, அதாவது ராகு திசை சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு அவர் ஆண் வாரிசு கிடைக்கும் என்று கூறினேன். எப்படி கூறினேன்? சுக்கிரன் 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளவில்லை. சுக்கிரன் ஒரு பெண் கிரகம், பெண் ராசியில் இருக்கிறார். எப்படி? சாரநாதன் வழியை பாருங்கள். யாருடைய சாரத்தில் இருக்கிறார்? சுக்கிரன் சூரியன் சாரத்திலே இருக்கிறார். சூரியன் சாரத்திலே இருக்கிறார். சூரியன் சாரத்தில் இருக்கும் சுக்கிரன் அங்கே அதாவது பார்த்திங்கன்னா டிகிரி அடிப்படையில் ஒரு
17 டிகிரி புதன்லேருந்து விலகி தான் இருக்கார், சனியிலிருந்து விலகி தான் இருக்கார். செவ்வாய் செவ்வாயும் அங்கே வந்து கிரகண தோஷம், அதாவது அஸ்தங்க தோஷம் அடையவில்லை. சூரியனால் செவ்வாய் அஸ்தங்க தோஷம் அடைந்திருந்தால் அதாவது குழந்தை பாக்கியமே இன்னும் தாமதமாக இருக்கும். இந்த அமைப்பில் சூரியன் அங்கே கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனின், அதாவது பௌர்ணமிக்கு 3ஆம் நாள், பௌர்ணமி விட்டு 3ஆம் நாள், பௌர்ணமி நோக்கி முன் 3ஆம் நாள் பிறந்த இந்த குழந்தையின் ஜாதகம் சூரியன் சந்திர அதியோகத்தில் கிட்டத்தட்ட இருப்பதாலும், சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருந்து அந்த சூரியன் 5ஆம் வீட்டில் இருப்பதாலும், அம்சத்தில் சூரியன் குரு சுக்கிரனுடன் இணைந்திருப்பதாலும் அங்கே சூரியன் சுபத்தன்மை அடைந்திருக்கிறார், சுபவர்க்கம் ஏறி இருக்கிறார். அப்போ 5ஆம் வீட்டில் 2 ஆண் கிரகங்கள் இருக்கின்றன. சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருக்கிறார். எனவே 2வது குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தையாக பிறக்கும், சற்று கால தாமதமாக பிறக்கும். அதாவது சூரிய புத்தியில் முதல் குழந்தையிலிருந்து ஒரு 8 வருடங்கள் கழித்து தான் உங்களுக்கு 2வது குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்று இருக்கிறேன். அதே போல் இந்த சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறது. இதை வந்து பார்த்தீங்களா என்றால், அதாவது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை மட்டும் வைத்து முழுமையாக கூற முடியாது. அதற்கு 2ஆம் குழந்தையின் ஜாதகத்தையும் சற்று கணித்து கணவருடைய ஜாதகம், மனைவியுடைய ஜாதகம், 2வது குழந்தையுடைய ஜாதகம் 3ஐயும் கணித்து மூன்றும் சந்திக்கும் ஒரு புள்ளியை நிர்ணயித்து தான் நாம் இந்த முடிவு தீர்க்கமான அதாவது பலனை சொல்ல வேண்டும். இந்த அமைப்பில் அதாவது 2வது குழந்தை, முதல் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரன் இருக்க வேண்டும் என்று 3ஆம் பாவகம் செவ்வாயும் அளித்திருக்கிறது. அந்த 3ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் 2024 நடக்கிறதுனால உங்களுக்கும் சுக்கிர புத்தி நடப்பதால், சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருப்பதால், சூரியன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் அந்த 2024 உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூறினேன். அதே போலவே தற்பொழுது ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. எனவே ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டுவிட்டாலே ஆண் வாரிசு கிடைக்காது என்பது எந்த அளவும் உண்மையில்லை. அதே சமயம் குரு பாதிக்கப்படும் பொழுது ஆண் வாரிசை சற்று தாமதப்படுத்துவார். 2வதாகவோ 3வதாகவோ ஆண் வாரிசை தருவார். அதுக்கும் 5ஆம் பாவகமும் பாவகாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். பாவகம், பாவகாதிபதி, காரக கிரகம் 3ம் சேர்ந்துதான் ஒரு பொருளை பதிக்கும். இங்கே குரு என்னதான் ஒரு 12இல் மறைந்தால் பரிவர்த்தனையானாலும் 12இல் மறைந்து சனியின் பார்வையால் பாபத்துவம் அடைகிறார். ஆனாலும் 5ஆம் பாவகத்தில் பௌர்ணமி சந்திரனின் பார்வை விழுகிறது. குரு கெட்டதாலும் ராகு பெண் கிரகமான சுக்கிரனுடன் இணைந்து தசாபுத்தி நடத்தி, அதாவது ராகு திசை சுய புத்தியிலேயே ராகு செவ்வாய் சாரத்தில் இருப்பதால், அதாவது முதல் குழந்தை ராகு பெண் கிரகமான சுக்கிரனுடன் இணைந்து தசை எடுப்பதால் ராகு செவ்வாய் சாரத்தில் இருப்பதால் முதல் குழந்தை பெண் குழந்தையாகவும், 2வது குழந்தை சற்று காலதாமதமாக சுக்கிர புத்தியில் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் சாரத்தில் அமர்ந்து அந்த சூரியன் பௌர்ணமிக்கு எதிரான சந்திரனின் பார்வையில் இருப்பதாலும் சுக்கிர புத்தியில் ஒரு 8 வருஷம் கழித்து இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு கிடைத்திருக்கிறது. எனவே குரு கெட்டுவிட்டாலே ஒருவருக்கு ஆண் வாரிசு கிடைக்காது என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை. அதே போல் குரு வலுத்து திசை நடந்தாலும் கண்டிப்பாக ஆண் வாரிசு தருவார். அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. துராலக்கணமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் குரு வலுத்து விட்டால், கேந்திரத்தில் குரு தசம கேந்திரத்தில் குரு உச்சம் பெற்றாலும் ஆதிபத்திய ரீதியான கெடுதல் இருக்குங்கிறத காரக ரீதியான ஆண் வாரிசை அவர் தந்தே தீர்வார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு ஆட்சி உச்சம் பெற்று தசை நடத்தும் போது ஒருவருக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், பெண் குழந்தை பிறக்காது. அதே சமயத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று நடத்தும் போது பெண் குழந்தை தான் பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்காது என்று சொல்ல முடியாது. அங்கே சுக்கிரன் ஆண் ராசியில் இருக்கிறார், பெண் ராசியில் இருக்கிறார். சுக்கிரனுடைய நிலை என்ன, 5ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, சுக்கிரன் யார் சாரத்தில் இருக்கிறார்கள், இது எல்லாம் கணித்துத்தான் பலன் வர வேண்டும். எனவே இங்கே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சாரத்தில் இருக்கிறார். அந்த சூரியன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனின் பார்வையில் இருப்பதால் 5ஆம் இடம் சுபத்தன்மையுடன் இருக்கிறது. 5ஆம் பாவத்தில் 2 பாவ கிரகங்கள் அமர்ந்தாலும் அவர்கள் சுபத்தன்மையுடன் இருக்கிறார்கள். எனவே 2வது குழந்தை இந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தையாக சுக்கிர புத்தியில் அமர்ந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அந்த 3, 7, 11, 12ஆம் பாவங்களும் சுக்கிரனுடன் இணைந்த கிரகத்தின் தசாபுத்திகளும் அந்த திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம், அதாவது 5ஆம் அதிபதி 5ஆம் வீடு இவர்களின் கிரகங்களின் தசாபுத்தியிலோ இவர்களின் நட்சத்திரத்தின் சாரங்களில் இருக்கும் கிரகத்தின் தசாபுத்தியிலோ ஒருவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தும் குருவின் நிலையை பொறுத்தும் முதல் குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ, 2ஆம் குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கும். முதல் குழந்தை பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றால் குரு கெட்டு இருக்க வேண்டும். 2வது குழந்தை 5ஆம் பாவகம் பாவகாதிபதி மற்றும் 2ஆம் குழந்தையை 3ஆம் பாவகாதிபதி இவர்களின் நிலையை பொறுத்து ஆண் குழந்தை பெண் குழந்தை அமையும். எனவே குரு கெட்டுவிட்டாலே ஆண் வாரிசு கிடைக்காது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுத்தக்கதல்ல. நன்றி, வணக்கம்.